கொஞ்சம் பொறுமையாக சொல்லிக் கொடுங்க காவேரி. ஹலோ விவாஸ், எங்களோட லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி சேனலில் ஒரு அழகாக வீடியோ கொடுத்துருந்தாங்க. அதில் என்னென்னா இந்த வைப் சேலஞ்ச் அப்படின்ட்டு, வைப்னாவே விக்கா தான், எம்என் தான், இதில் எதுவும் டவுட்டும் இல்லை. அவ்வளோ ஒரு அழகான வைப் பிடிச்ச பசங்க நம்ம பசங்க. எஸ், இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு கொஸ்டின், ஃபேவரட் ஃபுட் அப்படின்னு சிக்கன் பிரியாணின்னு வேகமாக சொல்லிடுவாங்க விஜய் சொல்கிறதுக்குள்ளே. அடுத்து கலர் ரெட்டு, அது என்னென்னா 2 பேர் ரெட்டுன்னு சொல்லுவாங்க. ஓ, உங்களுக்கும் ரெட்டு பிடிக்குமா காவேரி? உங்களுக்கு தெரியாது விஜய்க்கு ரெட்டு பிடிக்கிறது. ஆனால் இது விஜய் காவேரிக்கு இல்லை, எல்பிக்கும் சுவாமிக்கும். பர்சனலாக விஜய் நிறைய இடங்களில் சொல்லியிருக்காரு ரெட்டு பிடிக்கும் அப்படின்ட்டு. அதேமாதிரி காவேரி 2 பேரும் ரெட் அப்படின்னு ஹைஃபை அப்படி ஒன்று கொடுத்துக்கிறாங்க. அடுத்து அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் அப்படிங்கும்போது செட்டில் பிடிச்சவங்க யார் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க இவங்க தான் சொல்லுவாங்க. பிரவீன் பென்னட் சார் சொன்னாங்க. ஸோ அதுவும் 2 பேரும் ஹைஃபை போட்டுக்கிட்டாங்க. அப்புறம் ஸ்ட்ரீட் ஃபுட் அப்படிங்கும்போது எஸ், சாட் ஐட்டம்ஸ்ட்டு சுவாமியும் பானிபூரி அப்படின்னு சொன்னாங்க. 2 பக்கத்தில் தானே அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு ஹைஃபை போட்டுக்கிட்டாங்க. ஃபேவரட் அவுட்ஃபிட் அப்படிங்கும்போது 2 பேருமே நிறைய இடங்களில் சொல்லியிருக்காங்க ட்ரெடிஷ்னல் அப்படின்ட்டு. மோஸ்ட்லி எல்லாருமே ட்ரெடிஷ்னல் தான் ஃபஸ்ட்டு சொல்லுவோம் இல்லையா? இருந்தாலும் விக்கா சொல்கிறது ஸ்பெஷல், அது மாதிரி ஒரு விஷயம். ஃபேவரட் ஷோ ஸ்டார்ட் மியூசிக், இது மாதிரி ஒரு பயங்கர வைபுங்க. ஒரு பேர் வந்து தொடர்ந்து 2 முறை பேக் டு பேக் இயர்ஸில் வாங்குறதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப பெரிய விஷயம். ஸோ ஆன் ஸ்க்ரீன் பேர் அவங்க எங்கே வீடியோ வந்தாலுமே ஒரு என்டர்டைன்மெண்ட்டும் ஜாலியும் அந்த வைபும் இருக்குது. மனசில் இருக்க நிறைய கொஷின்ஸ் எல்லாம் அப்படியே லாக் பண்ணிவிட்டு மறுபடியும் அவங்களை புதுசாக ரசிக்கும்படி பண்ணுறாங்க அப்படின்னா அதுதான் விக்காவோட ஸ்பெஷல். உங்களுடைய கருத்துக்கா ஸ்டுடியோ. அப்புறம் பார்த்த கமெண்ட் செக்ஷன்லாம் விக்கா ஃபேன்ஸ் ஒரே கொண்டாட்டம் தான். அவங்க 2 பேர்த்துக்கு ரெட்டு தெரியாதாம்மா, இவங்களுக்கு தெரியுமாம்மா அப்படின்ட்டு ஒரு ஜாலியாக பேசிக்கிறது, அது நல்லா இருந்துச்சு பார்க்க. பட் இது மாதிரியான ஒரு கொஷின்ஸ் இது பண்ணும்போது விக்காவோட ஸ்பெஷல் என்னென்னா, காவேரி பேச விட்டுட்டு விஜய் அமைதியாக இருக்கிறது ஒரு சில இடங்களில் அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, விட்டு கொடுத்து போக்குற மாதிரி. ஆஃப்கோர்ஸ் அகைன் சொல்கிறேன், அவங்களுடைய ரியல் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது பார்க்க எப்பவுமே ஸ்பெஷல் தான். இப்போ உங்களுடைய கருத்துக்கா ஸ்டேடியம்.